இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணை. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் அதிரடி கைது. ஆனந்தனின் மாமாவை வலை வீசி தேடும் போலீசார். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்ற கொலையாளிகள். சிசிடிவி காணொளியில் பதிவான அதிர்ச்சி. பெகோ சமனின் தொலைபேசியில் இருந்த அதிர்ச்சி. நாமல் சார் மகேசர் ராஜபக்ச என்று பதிவாகியிருந்த பெயர். விசாரணைகள் ஆரம்பம். பெகோ சமனிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகள். 8 கோடி ரூபாய் பெறுமதியான 2 அதிசொகுசு பேருந்துகள் பறிமுதல். பிள்ளையானை கைது செய்ததனூடாக அரசாங்கம் தவறிழைத்து விட்டது. நாமல் ராஜபக்ச கடும் சீற்றம். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் சரணடைந்த பொதுமக்களை சுட்டுத் தள்ளும்படி உத்தரவிட்ட சவேந்திர சில்வா. உண்மைகளை வெளியிட்ட சரத் பொன்சேகா. பாதாள உலகக்குழுவின் தலைவர் பெகோ சமனின் தொலைபேசியில் நாமல் ராஜபக்சவின் பெயர் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் நாமல் சர் என்ற அடிப்படையிலும் மகேசர் ராஜபக்ச என்ற அடிப்படையிலும் அந்த பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாமல் ராஜபக்ச இந்த நாமல் ராஜபக்ச தானா அல்லது வேறு ஒருவரா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் தீவிரம் அடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் உற்பத்தி மாவட்டமாக அம்பாந்தோட்டையை எதிர்த்தரப்பினர் மாற்றியமைத்துள்ளார்கள். போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகங்களுக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் இடைநிறுத்தப் போவதில்லை. அத்தோடு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுவினரை கைது செய்கின்ற போது எதிரணியினர் கொந்தளிக்கின்றார்கள், அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசுகின்றார்கள். எனவே சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலே 35 பிரதேச சபை தலைவர்கள் உள்ளனர். ஆனால் நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்ட மிதிகம லசியும் அதில் ஒருவர். ஏனையவர்களுக்கு வராத கொலை அச்சுறுத்தல்களும் கொலை முயற்சிகளும் மிதிகம லசிக்கு வருகின்றதென்றால் அவர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் இருந்தமையே அதற்கான காரணம் என்ற அடிப்படையில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இன்று நாட்டில் அதிகம் பேசப்படும் விடயமாக இசாரா செவ்வந்தியினுடைய கைதும் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு எப்படி தப்பிச் சென்றார் என்பதுமே காணப்படுகின்றது. இந்த நிலையில் கனமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தற்போது நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஆனந்தனுடைய கிளிநொச்சி வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேதான் ஆனந்தனுடைய மாமாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடரும் விசாரணையில் இன்னும் சிலர் யாழ்ப்பாணத்தில் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இசாரா செவ்வந்தியை இந்தியாவிற்கு கொண்டு சேர்த்த படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற 2 இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பிள்ளையானின் கைது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பல நாட்கள் சிறையிலே இருக்கின்றார். ஏனென கேட்டபோது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் அவரது தடுப்பு காவல் உத்தரவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என பதிவிடப்படவில்லை. தடுப்பு காவல் உத்தரவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என பதிவிடப்படவில்லை என்ற போதிலும் ஊடகங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என பரப்பப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் பொய் கூறுகின்றதா என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். சமீபத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குற்றவாளியான பெகோ சமனுக்கு சொந்தமான 2 சொகுசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 8 கோடி ரூபாய் பெறுமதியானது என்று இந்த பேருந்துகள் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினரால் சம்பந்தப்பட்ட பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகளில் ஒன்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக கட்டுநாயக்காவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்த போது காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மற்ற சொகுசு பேருந்து மொனராகலை கொழும்பு வழித்தடத்திற்கு பயன்படுத்தப்படும் பயணிகள் பேருந்து ஆகும். அது புறக்கோட்டை தனியார் பேருந்து முனையத்தில் அதன் பயணத்திற்காக நிறுத்தப்பட்டிருந்த போது காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 பேருந்துகளும் பெக்கோ சமனால் வேறு நபர்களின் பெயர்களில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த பொதுமக்கள் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் அனுமதியுடன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்துக்களை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்த பொதுமக்களை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட அனைவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். 2009 யுத்தம் நிறைவடைந்து இன்று வரை அதற்கான நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கான விசாரணைகளை கடந்த அரசாங்கங்களும் செய்யவில்லை. இன்றைய அரசாங்கமும் முன்னெடுக்கவில்லை. இவ்வாறான விடயங்களாலேயே உள்நாட்டு பொறிமுறை எனும் விடயத்தில் தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளார்கள் என கோடீஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு படையினரின் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளியான ரொட்டும்ப அமிலவுக்கு எதிராக தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வழக்கு முடியும் வரை அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றபோல் சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து குடியேற்ற சட்டங்களை மீறி ரஷ்யாவிற்குள் நுழைந்த பின்னர் மார்ச் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். பாதாள உலக தலைவர் ரொட்டும்ப அமிலவை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் கைது செய்ததாக ரஷ்யா மார்ச் மாதம் அறிவித்திருந்தது. அவர் கைது செய்யப்பட்ட போது பலர் இருந்த போதிலும் அவர்கள் குறித்து இலங்கை எந்தவித தகவல்களையும் வழங்கவில்லை. அதன்படி அந்த நாட்டின் குடியேற்ற சட்டங்களை மீறியதற்காக ரொட்டும்ப அமில தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் மீண்டும் விசாரிக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் ரொட்டும்ப அமிலவை நாட்டிற்கு அழைத்து வரும் செயல்முறை ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் அனைத்து தகவல்களும் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லசா அவரது அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் 2 மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி கொலையை செய்த பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக சிசிடிவி காணொலிகளில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பிறகு அவர்கள் வெலிகம பிரதேச சபைக்கு அருகில் ஒரு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாகவும், ஆனால் வழியில் 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் செல்வதை காண முடிந்தது என்றும் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொலையாளிகள் இருவரும் வெலிகமவிலிருந்து மாத்தரை நோக்கி வந்து அக்குரச வழியாக காலி நோக்கி தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. வீட்டு திட்டத்திற்கு அனுமதி வழங்குவதாக கோரி அதற்கான கையொப்பத்திற்காக கொலையாளிகள் வெலிகம பிரதேச சபைக்குள் நுழைந்துள்ளனர். இதன்போதே அங்கிருந்த பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லசா மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அவருடைய மார்பு மற்றும் தலையில் துப்பாக்கிச்சூடுகள் நடத்தப்பட்டுள்ளது. அதற்காக குற்றவாளிகள் கையில் ஒரு கோப்பு ஒன்றையும் கொண்டு சென்றுள்ளனர். அதற்குள்ளேயே துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் சந்தேகம் எழ ஆரம்பித்துள்ளது.